நம்ம கடைசியா பார்க்க போற 12வது ஜோதிர்லிங்க க்ஷேத்திரம் ராஜஸ்தானத்துல அமைஞ்சிருக்க கூடிய கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிர்லிங்கம். அந்த நிறைய சுவையான கதைகள்லாம் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து கிருஷ்ணான்னு ஒரு வயசான கிழவி. அவ சிறு வயது முதலே சிவனை வழிபட்டு வந்தவளாம். அவளுடைய கடைசி காலம் வந்த பொழுது அவ வந்து சிவபெருமான் கிட்ட நீ இந்த க்ஷேத்திரத்திலேயே தங்கிக்கணும் அப்படின்னு ஒரு வரமா கேட்டதுனால அவர் இங்கே தங்கிட்டாராம். அதனால அந்த கிருஷ்ணா அப்படிங்கிற வயதான அந்த மூதாட்டியோட பேரால இது கிருஷ்ணேஸ்வரம்னு கூப்பிடப்படுறதுன்னு சொல்றா. இன்னும் சில பேர் என்ன சொல்றேன்னா, அந்த கிருஷ்ணா அப்படிங்கிறவளுடைய பிள்ளைய அவளுடைய உறவினர்கள்லாம் கொன்னுட்டா. ரொம்பவும் துக்கப்பட்டு இருந்த பொழுது கூட அவ வந்து சிவனோட பக்தியை விடாம சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்ததுனால சிவன் மகிழ்ந்து தானாகவே இந்த க்ஷேத்திரத்துல தங்கியிருக்கார் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. இதெல்லாம் காட்டிலும் ஒரு சுவையான கதை என்னன்னா, அந்த பார்வதி தேவி என்ன பண்ணாலும் தன்னுடைய உள்ளங்கையில அந்த சிந்தூரத்தை வச்சு அத குழைச்சு அவ நெத்திக்கு இட்டுக்கிறதுக்காக பண்ணின பொழுது அதுலேருந்து அந்த ஃப்ரிக்ஷன், அந்த குழைச்ச அந்த ஃப்ரிக்ஷன்னால சிவபெருமான் அங்க ஜோதியா வெளிப்பட்டாராம். அந்த ஜோதி அவ என்ன பண்ணினானா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாறை, அந்த பாறையில விட அதுவே வந்து ஜோதி லிங்கமா நின்னுதான். ஃப்ரிக்ஷன் அர்த்தமாம். கிருஷ்ணான்னா அவங்க உள்ளங்கைய தேய்ச்ச பொழுது ஏற்பட்ட அந்த ஃப்ரிக்ஷன்னால ஏற்பட்ட லிங்கம், சூட்டுனால ஏற்பட்ட லிங்கம் அப்படிங்கிற அர்த்தப்படி இத கிருஷ்ணேஸ்வர் கோயில்னு சொல்றாளாம். இந்த கோவில் வந்து மற்ற எல்லா 12 க்ஷேத்திரங்களை காட்டிலும் கூட இது ரொம்ப ரொம்ப புனிதமான க்ஷேத்திரம் சொல்றா. பார்வதி தேவிக்காக அவர் வந்து சிறப்பாக வெளிப்படுத்தின ஸ்வரூபம்ங்கிறதுனால இதோட நம்ம அந்த 12 ஜோதிர்லிங்க க்ஷேத்திரங்களையும் ஒரு பார்வை பார்த்துன்னு வந்தோம். உங்களுக்கு எல்லாம் இது பிடிச்சிருக்கும்னு சொன்னால் நீங்க வந்து இதை ஷேர் பண்ணிக்கோங்க, உங்க குரூப்ல எல்லாம் பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்குமே அந்த சிவபெருமானோட அருள் கிடைக்கணும்னு மனசார நான் பிரார்த்தனை பண்ணறேன்.